ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரிதாஸ் விலாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சிறகடிக்க ஆசையில் வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி முத்து வந்து ரொம்ப ரொம்ப ஓவராக இருக்கார். வர வர முத்து பண்ணுறது கொஞ்சம் கூட சரி கிடையாதுங்க. வெளியில் போனார், சரி அவங்க வந்து அப்பா ஃபோன் பண்ணார், எடுக்கலை. எத்தனை வாட்டியோ மீனா ஃபோன் பண்ணுறாங்க, சரி எடுத்து சொல்லணுமா இல்லையா? அவர் இந்த செல்வத்தை கூப்பிட்டுக்கிட்டு எங்கே தான் போவாரோ, எங்கேயோ போகிறாரு, யாரையோ போய் தேடுறாரு. யாரை தேடுறாரு, எவரை தேடுறாரு ஒன்றுமே புரியல. வந்துட்டு செல்வமும் சொல்கிறாரு, வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணால் எடுத்து சொல்லுப்பா, ஃபோன் பண்ணுறாங்கல்ல அப்படின்ட்டு. அவரா வேலை முடிஞ்சதுக்கப்புறம் நான் ஃபோன் பண்ணுறேன்னு பார்த்துட்டு வைக்கிறாரு மனுஷன். அந்த ஃபோனை எடுக்கலை. பாவம் தானே, வீட்டில் மீனாக இருந்துக்கிட்டு எல்லாருக்கும் பதில் சொல்லணும்ல. அங்கேயா மாமியார் விஜயா இருக்கே, அம்மா அது தச்சு வச்சாலும் மொய்யுங்கும் போல அது வாய். என்ன சொல்கிறாங்க, பாட்டியை சொல்கிறாங்க, நீங்கள் தான் வளர்க்க தெரியாமல் வளர்த்து வச்சுருக்கீங்க அவனை. அவன் தான் வந்து அந்த ஊரில் இருந்துக்கிட்டு கெட்ட பழக்கத்தெல்லாம் கற்று வச்சுருக்கான், எப்போ பார்த்தாலும் குடிக்கிறது தான் வேலையாக இருக்குன்ட்டு. அவங்க பாட்டி என்ன சொல்கிறாங்க, நான் நல்லா தான் வளர்த்தேன், அவன் இங்கே வந்ததுக்கப்புறம் நீ படுத்துகிற டென்ஷன்லேயே அவன் போய் குடிக்கிறதுக்கெல்லாம் கற்றுக்கிட்டான், ஒன்னால தான் அவன் குடிகாரனாகவே ஆனான்ட்டு 2 பேருக்கும் இங்கே சண்டை நடந்துக்கிட்டு இருக்குது. இதில் என்னன்னாக்கா மீனா பதட்டமாகவே நிற்கிறாங்க. எங்கே இவர் இந்த நகை பிரச்சனையில் வந்து டென்ஷனாகவே இருக்காரு, ஒரு வேளை போய் குடிச்சிட்டு வந்துட்டாருன்னா என்ன பண்ணுறது, நம்ம இங்கே உள்ளவங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாதே, எல்லோரும் அசிங்கப்படுத்துவாங்களேன்னா அது ஒரு பக்கம் பக்குன்னு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அவங்க யாருக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு பக்கம் என்னான்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்துட்டு வீட்டில் வந்து இவர் இருக்கார்ல, அவரோட ஃப்ரெண்டு அண்ணாமலையோட ஃப்ரெண்டு இருக்கார்ல, அவர் வந்துட்டு புரோகிதர் 2 பேரை கூப்பிட்டு வராங்க. வந்துட்டு வீட்டில் வந்துட்டு பூஜை செய்கிறாங்க. வயசு 80 வயசு ஆகுதுல பாட்டிக்கு. ஆயுள் ஹோமம் மாதிரி பூஜை செஞ்சு அவங்க வந்துட்டு எல்லோரும் வந்து நமஸ்காரம் பண்ணிக்கோங்க அப்படின்னோடனே ஜோடியாக வந்து காலில் விழுந்து எல்லோரும் வந்துட்டு பாட்டிக்கிட்ட வந்து நமஸ்காரம் பண்ணிக்கிறாங்க. ஆனால் வந்துட்டு நம்ம மீனா மட்டும் ஒத்தையாக நிற்கிறாங்க. நீ போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கப்போ அப்படின்னோடனே பாட்டி வந்து அண்ணாமலை வந்து வாமா நீ வாமா அப்படின்னோடனே, இல்லை அவரும் வரட்டும், நான் வந்ததுக்கப்புறம் பாட்டிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதோட என்னன்னா மனோஜ் சொல்கிறாரு, நீ வந்துட்டு அவன் வந்ததுக்கப்புறம் தான் ஆசீர்வாதம் வாங்கணுன்னா அதுக்குள்ளே பிறந்த நாளே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்கிறாரு. நம்ம ரோகிணி வந்து பாட்டியை கூப்பிட்டு போய் மேக்கோவர் பண்ணுறாங்க. பாட்டி சும்மா விடலை, அதெல்லாம் எனக்கு வேணாமாங்கிறாங்க. இல்லை சும்மா லைட்டாக டச்சப் பண்ணி விட்றேன் வாங்கன்னு கூப்பிட்டு போயிட்டு உள்ளே சும்மா அதுலேயே ரோஸ் பவுடர் மாதிரி என்னென்னமெல்லாம் அடித்து விட்றாங்க. லிப்டிக்கெல்லாம் லைட்டாக போட்டு விட்றாங்க. பாட்டியை பளிச்சுன்னு முகத்தை ஆக்குறாங்க. அதுக்குள்ளே பாட்டி 4-5 கேள்வி கேட்டுடுறாங்க. உங்கள் அப்பா அம்மா ஃபோட்டோ வேணாதும் காட்டு, உங்கள் அம்மா எத்தனை வயசில் செத்து போனாங்க, உங்கள் எல்லார் வீட்டிலேருந்து ஃபங்க்ஷன்னா இப்போ வந்து மீனா வீட்டிலேருந்து வராங்க, ஸ்ருதி வீட்டிலேருந்து அவங்க அம்மாலாம் வராங்க, உங்கள் வீட்டிலேருந்து யாருமே வர்றது கிடையாது, நான் பார்க்கவும் இல்லை, எப்படி இருப்பாங்கன்னு கூட தெரில அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க பாருங்கள். இவங்க வந்துட்டு ரோகிணிக்கு கடுப்பாகுது. ஐயோ நம்மளே வழியக்க கூட்டு வந்து மாட்டிக்கிட்டோம் போல் இருக்கே, இவங்க என்னன்னா கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்களேன்ட்டு. அதோட முடிஞ்சிச்சு பாட்டி அப்படின்னு வெளியில் கொண்டாந்து விட்டுறாங்களா. இந்த பக்கம் நம்ம ஸ்ருதியும் ரவியும் போயிட்டு ரவியே அவர் சொந்தமாக கேக்கு பண்ணி எடுத்துகிட்டு வராரு. பாட்டி பார்க்குறாங்க, என்னடா இது அப்படின்னா, கேக்கு எதுக்குடா இதெல்லாம்னா, உங்களுக்கு கேக்கு பர்த்டேக்கு வெட்டுறதுக்கு தான் அப்படின்னா, நான் என்ன சின்ன குழந்தையாடா அப்படின்னோடனே, சின்ன குழந்தை தான் கேக் வெட்டணுமா பாட்டி அப்படின்ட்டு கொண்டே வைக்கிறாங்க, உள்ளார கொண்டே வச்சிடுறாங்க. இந்த பக்கம் என்னன்னா நம்ம விஜயா வந்துட்டு அவங்க யார் பார்வதிக்கிட்ட வந்து டிவி வாங்கிட்டு எடுத்துகிட்டு வர சொன்னாங்கல்ல, அவங்க பார்வதி தூக்க முடியாமல் தூக்கி எடுத்துக்கிட்டு வராங்க. மாடிப்படியில் பாதி ஏறிட்டாங்க, அதுக்கு மேலே ஏற முடில. விஜயாங்கிறாங்க. விஜயா வந்துட்டு எட்டி பார்க்குறாங்க. வா மேலே வாங்கினா, மேலே வர முடிஞ்சால் நான் வரமாட்டேனா, கீழேருந்தே கூப்பிட்டேன், நீ ஃபோன் போட்டால் நீ எடுக்கவே இல்லை, என்னால் இதுக்கு மேலே தூக்கிட்டு வர முடியாது அப்படின்னோன்னா, அதுக்கப்புறம் ரவியை கூப்பிட்டு டிவியை எடுத்துக்கிட்டு வராங்க மேலே. உடனே வந்துட்டு என்னது இது அப்படின்னோடனே, டிவி என்னென்னா யாருக்குன்னா, அத்தைக்கு தான் நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னா, என்னது ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு அண்ணாமலையும் பாட்டியும் கிள்ளி பார்த்துக்கிறாங்க, இது கனவா நிஜமான்ட்டு, என் மேலே அவ்வளோ பாசமாக உனக்கு அப்படின்னு. நீங்கள் நிறைய சீரியல் பார்ப்பீங்கல்ல அத்தை, ஊரில் வந்து டிவி வேறு, அது ஓட்ட டிவி வச்சுருக்கீங்க, இது நல்லா பெரிய டிவியாக இருக்குது, நல்லா சூப்பராக நீங்கள் நாடகம் பார்க்கலாம், அதுக்காக தான் நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னோடனே, உடனே வந்துட்டு நம்பவே முடியலையே, நீயா இவ்வளோ பாசமாக நடந்துக்கிற என் மேலே அப்படின்னா, ஆமாத்த அப்படின்ட்டு. ஒரு பக்கம் என்னன்னாக்கா அண்ணாமலை என்னன்னாக்கா புரோகிதர் 2 பேரை வந்து அவர் ஃப்ரெண்டு பரமு இருக்காரில் அவர் கூப்பிட்டு வராரு. கூப்பிட்டு வந்துட்டு பூஜையெல்லாம் செய்கிறாங்க. 80 வயசு ஆகிடுச்சில, பூஜையெல்லாம் செய்கிறாங்க, ஆயுள் நீடிக்கிறதுக்கு பூஜை செய்வாங்களா, அதெல்லாம் செய்கிறாங்க. அப்புறமே எல்லோரும் வந்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிங்க அப்படின்னோடனே
அதுக்கப்புறம் ஜோடி ஜோடியாக எல்லோரும் வந்து காலில் விழுவுறாங்க. மீனா மட்டும் பாவம் ஒத்தையிலேயே நிற்கிறாங்க. ஒரு பக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மீனா வந்துட்டு எப்படா முத்து வருவார் அப்படின்னு ஃபோன் மேலே ஃபோன் பண்ணிக்கிட்டு நிற்கிறாங்க. ஆனால் முத்து ஃபோனை பார்த்து பார்த்துட்டு வைக்கிறாரு, எடுக்க மாட்டுறாரு. இந்த பக்கம் என்னான்னு கேட்டிங்கன்னா, இது என்னது டிவி எங்கே வாங்கினேன்னொன்னா மனோஜ் கோச்சிக்கிட்டாரு. என் கடையில் வாங்காமல் நீங்கள் எங்கே போய் டிவி வாங்கினீங்க அப்படின்னோன்னா, பார்வதிக்கு தெரிஞ்சவங்க ஒரு கடை இருக்குது, அந்த கடையில் போய் வாங்கினேன்னு சொல்லி இவங்க சும்மா சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு, போம்மா நான் தான் இருந்தாலும் நான் கடை வச்சுருக்கேன், என் கடையில் வாங்காமல் நீங்கள் எங்கேயோ போயிட்டு டிவி வாங்கியிருக்கீங்கல்ல அப்படின்னு மனோஜ் கோச்சிக்கிறாரு. இப்படி தான் இருந்துக்கிட்டு இருக்குது சிறகடிக்க ஆசை நிலவரம். இப்படி தான் இருந்துக்கிட்டு இருக்குது. மீனா போய் கிச்சனில் சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. பாட்டி போய் சொல்கிறாங்க, நீ இன்னும் ரெடி ஆகாமல் கிச்சன்லேயே நின்று சமைச்சிக்கிட்டு இருக்க, வேறு யாரும் சமைக்க மாட்டாங்களா, நீ தான் சமைப்பியா, நான் எத்தனை வாட்டி சொன்னாலும் நீ கேட்கவே மாட்டியா, எல்லா வேலையும் நீயே ஏன் இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. மீனா இல்லை பாட்டி, இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது, முடிச்சுட்டு அப்புறமே போய் நீ போய் ரெடி ஆகப்போ, நீ போய்ட்டு ரெடி ஆகிட்டு வா அப்படின்னோடனே, இல்லை பாட்டி நான் அப்புறமே போயிட்டு ரெடி ஆகிக்கிறேன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிறத கேளு முதல்ல, போட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவை கூப்பிட்டு சொல்கிறாங்க. இவளே தான் எல்லா வேலையும் பார்க்கணுமா, மற்றவங்களுக்கு எந்த வேலையும் பார்க்க தெரியாதா, இன்னும் 2 மருமகளுக்கு என்னத்துக்கு இருக்காளுங்க அப்படின்ட்டு, நீ போய் போ கிச்சனில் போய் நீ என்னான்னு பாரு, அவள் போய் ரெடி ஆகட்டும் போ அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை அனுப்புகிறாங்க. மீனா போனோடனே, இங்கே வா நில்லு, நகையெல்லாம் எடுத்து போட சொல்லி நான் சொன்னேன்ல, நகையெல்லாம் இன்னும் போடலையா, போய் எடுத்து நகையெல்லாம் எடுத்து போடு கழுத்தில் அப்படின்னோடனே மீனா அப்படியே பார்க்குறாங்க. விஜயாவுக்கும் மனோஜுக்கும் வயிற்றில் புளியை கரைக்குது. நகைன்னோடனே புளியை கரைக்குது. ஏன் ஆல்ரெடி விற்றுப்பிட்டாங்கல்ல, கவரிங் நகை தெரிஞ்சு போயிடுதோ, கவரிங் நகையை கழுத்தில் போட்டால் பாட்டிக்கு தெரிஞ்சிடுமோன்னு மனோஜுக்கு வேறு டவுட் இருக்குது. மீனாவுக்கா அந்த கவரிங் நகையை தூக்கி என்னத்துக்கு நம்ம கழுத்தில் போடணுன்ட்டு அவங்க நிற்கிறாங்க. பாட்டிக்கிட்ட என்னத்தை சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் அவங்க நிற்கிறாங்க. இப்படி தான் போய்கிட்டு இருக்கு. இப்போ என்னன்னு கேட்டால், இந்த டிவி வந்துட்டு எங்கே போய் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க வாயிலேருந்தே உளறிவிட்டாங்க. பார்வதி வீட்டிலேருந்து தான் வீட்டிலேருந்து எடுத்தாந்தது அப்படின்ட்டு உளறிவிட்டாங்க விஜயா. இப்போ எப்படி யாருக்கு அந்த கிஃப்ட்டு கிடைக்க போகுதுங்கிறது தெரில. ஆளுக்கு இப்போ பதட்டத்தில் இருக்காங்க. பாட்டி என்ன கிஃப்ட்டு கொடுக்க போகிறாங்க, அந்த கிஃப்ட்டை எப்படி கைப்பற்றுறதுன்னு விஜயாவுக்கு ரொம்ப இதாக இருக்குது. இப்போ வந்துட்டு சொல்கிறாங்க விஜயா, என்கிட்ட கூட சொல்லாமல் அவரை பார்த்தியா அந்த கிஃப்ட்டை அவர் வாங்குறதுக்காக வேண்டி ஐயரெல்லாம் கூப்பிட்டு வந்து புரோகிதரெல்லாம் கூப்பிட்டு வந்து பூஜையெல்லாம் செய்கிறாரு. அப்புறம் சாமி அம்மனுடைய சேரீ ஒன்று வந்துட்டு விலைக்கு வாங்கி கொடுக்குறாரு அவங்க அம்மாவுக்கு. ஏலத்தில் எடுப்பாங்கள்ல, இது மாதிரி எடுத்து வாங்கி அவங்க அம்மாவுக்கு வாங்கி கொடுக்குறாரு அண்ணாமலை. இந்த பாரம் கிஃப்டெல்லாம் கொடுக்குறாரு, இதெல்லாம் ஏற்பாடு பண்ணதெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லைடா, அந்த கிஃப்ட்டை எப்படியாதான் அவர் வாங்கணுங்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, பரவாயில்ல அவர் வாங்கினாலும் என்கிட்ட தானே வரப்போகுது அப்படிங்கிறாங்க. யோயோ இந்த கிஃப்ட்டுக்காக ஆளாள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மீனா வந்துட்டு புருஷனை காணுமே, அவர் குடிக்காமல் வந்துட்டா போதும்னு நினச்சிட்டு அவங்க நிற்கிறாங்க. வேறு ஒன்றுமே நினைக்கல. அவங்க வெளியில் போயிருக்காரு, ஃபங்க்ஷனுக்கு வந்துடணும், குடிக்காமல் வந்து நின்றுட்டா போதும், மற்றபடி வேறு எதுவுமே தேவையில்லைன்னு மீனா நினச்சிட்டு நிற்கிறாங்க. இதோட முடிச்சிருக்காங்க. இந்த நகையும் எடுத்து இன்னும் போடலை அவங்க கழுத்தில். பாட்டி சொல்கிறாங்க. அவங்க விஜயாவையும் திரும்பி பார்க்குறாங்க. விஜயா திருன்னு முழிக்கிறாங்க. இந்த நகையை நீ இன்னும் கொடுக்கலையான்னு பாட்டி கேட்குறாங்க விஜயாட்ட. விஜயா சொல்கிறாங்க, நான்லாம் கொடுத்துட்டேனே, நகையை நான் என்றைக்கோ கொடுத்துட்டேனே அப்படிங்கிறாங்க விஜயா. ஆனால் மீனாவுக்கு வந்துட்டு விஜயா மூஞ்சியும் பார்க்குறாங்க, மனோஜ் மூஞ்சியும் பார்க்குறாங்க மீனா. இவங்க 2 பேரும் எதுக்கு இப்படி பதட்டமாக இருக்காங்க அப்படின்ட்டு. அந்த கவரி நகை எதுக்கு கழுத்தில் போடணுன்னு அவங்க நிற்கிறாங்க. இப்போ இதோட முடிச்சிருக்காங்களா, நாளைக்குன்னு போட்டு காட்டினாங்க. அதில் என்னான்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்ருதியோட அம்மா இருக்காங்க பார்த்தீங்களா, ஐயோயோயோ அந்த அம்மா கலகம் மூட்டுறதுல நம்பர் ஆளும்மா வந்திருக்குறாங்க. மீனா வந்து போய் ரெடியாகி வந்து நிற்கிறாங்க. ஏதோ அவங்க வேலை பார்த்துட்ருக்காங்க. விஜயாவும் பக்கத்தில் தான் நிற்கிறாங்க. ஏங்க உங்கள் வீட்டுக்காரை காணுன்னு கேட்குறாங்க ஸ்ருதியோட அம்மா. எங்கள் வீட்டுக்காரர் சவாரி போயிருக்காரு, வேலையாக போயிருக்காரு, வருவாருன்னு. ஒரு நிமிஷம் கூட உட்காராமல் வண்டி ஓட்டுறாரு உங்கள் வீட்டுக்காரு. ஆனாலும் வந்துட்டு கழுத்து ஃபுல்லாக கவரிங் நகையை தான் போட்டிருக்க, தங்க நகை ஒன்று கூட வாங்கி கொடுக்கலையா உனக்குன்னு கேட்குறாங்க. இப்போ கழுத்தில் போட்டிருக்கிறது கவரிங்குன்னு அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. விஜயாவுக்கு பக்குங்குது. விஜயா என்ன சொல்லி பேச போகிறாங்கங்கிறது தெரில. நாளைக்குன்னு போட்டு காட்டுறாங்க. இதோட இருக்குது. பாட்டி போனதுக்கப்புறம் மனோஜுக்கு கச்சேரி இருக்கா, இல்லை பாட்டி பர்த்டேலே கச்சேரி உருவாக போதாங்கிறது தெரில. முத்து இப்போ எங்கே போய் என்னத்துக்கு திரியிறாருங்கிறதும் தெரியல. முத்து வெளியில் போய் யாரையோ தேடுறாரு, எங்கேயோ போகிறாரு, என்னத்துக்கு போய் யாரை தேடுறாருன்னு தெரில. வந்தால் தான் தெரியும். இதோட இருக்குது. இன்னும் வந்துட்டு நம்ம மீனா அம்மாலாம் வந்தாங்கன்னா அதுக்கு ஸ்பெஷல் கதை பேசுவாங்க நம்ம விஜயா. மீனாவோட அம்மாவும் தங்கச்சியும் வந்துட்டாங்கன்னு வைங்களேன், அவங்கள கேவலப்படுத்தி எப்படி இப்படி பேச முடியுமோ பேசுவாங்க விஜயா. இன்னும் அவங்களும் இன்னும் வரல போல் இருக்குது. இதோட இருக்குது சிறகடிக்க ஆசை கதை.
இதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரோகிணியும் ஸ்ருதியும் சூப்பராக saree கட்டிக்கிட்டு அழகாக ரெடியாகி வந்துட்டாங்க. மீனாவோட சாரியும் ரொம்ப அழகாக இருக்குது, கட்டிட்டு வந்து நிற்கிறாங்க. ஆனால் மீனாவுக்கு உடம்பு மட்டும்தான் அங்கே இருக்குது, மனசு உயிர் ஃபுல்லாக முத்து மேலே தான் இருக்குது. இந்த மனுஷன் எங்கே போயிருக்காருன்னு தெரிலையே, எல்லாருக்கு எதுக்க குடிச்சுவிட்டு வந்து நம்மளை அசிங்கப்படுத்திடுவாரோ அப்படிங்கிற நினப்பு மட்டும்தான் அவங்களுக்கு பாவமாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. என்ன பண்ணுறது, ஏழை வீட்டில் பிறந்துட்டா இந்த கொடுமையாங்கிற மாதிரி இருக்குது. பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.